தனி முதல் இறைவனாம் தந்தையே வாழி, தனியொரு மைந்தனாம் இயேசுவே வாழி, தூய நல்லாவியாம் இறைவனே வாழி, தூய நல்லாவியாம் இறைவனே வாழி, மூவொரு இறைவாம் என்றுமே வாழி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய அன்னையின் பக்தர்களே, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள், மேலும் இப்பள்ளியை பல ஆண்டுகளாக நடத்தி வரும் இயேசு சபை துறவியர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். புனித சவேரியார், புனித அருளானந்தர், புனித அலாய்சியுஸ், புனித பெல்லார்மின், புனித ஸ்தனிஸ்லாஸ் போன்ற ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட புனிதர்கள், அதற்கும் மேற்பட்ட அருளாளர்களை தந்தது இயேசு சபை என்னும் துறவற சபை. இதனை தோற்றுவித்த புனித இன்னாசியாரின் திருவிழா இன்று. அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டிருந்த புனித லோயோலா இன்னாசியாரின் இளவல்கள் இன்று திருத்தந்தை பிரான்சிஸோடு இணைந்து புனித இன்னாசியாரின் விழாவை சிறப்பிக்கின்றனர். எனவே ஏற்ற வேளையில் புனித லோயோலா இன்னாசியாரை திருச்சபைக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அன்னையின் பரிந்துரையினால் அகில உலகமெங்கும் இயேசு சபையினர் புரிந்து வரும் ஆன்மீக பணியும் சமூக பணியும் சிறக்கவும் புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரிய அலுவலர்கள் மாணவர்கள் நலனுக்காகவும் இணைந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே பங்கு கொண்டு இறை அருளை நிறைவாக நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கின்ற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலகீனங்களை எல்லாம் நினைத்து எல்லாம் அல்ல தந்தையிடம் மன்னிப்பு கேட்போம். தூய உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
அன்புக்குரியவர்களே, இயேசு சபையினருக்காக எல்லோரும் மாணவர்கள் ஆசிரியர் எல்லோரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு இயேசு சபை இக்னாசியார் திருவிழா நம் தந்தை ஃபாதர் இக்னேசியஸ் அவருடைய பிறந்த நாளும் அவருடைய நாம விழாவும் அவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. புனிதர்களின் பேரின்பமாகிய தந்தை இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும் திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கும் கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனித லோயோலா இஞ்ஞாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனம் 31 மற்றும் அதிகாரம் 11 இறைவசனம் 1. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கருணை மழையில் நனைந்தார் உன்னாலயம்
அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனையிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகளில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. Alleluia, 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 alleluia. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அதிகாரம் 9 வசனங்கள் 18 முதல் 27 முடிய. இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்றுரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தாம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரை பற்றியும் மானிட மகன் தமக்கும் தந்தைக்கும் தூய வான தூதருக்கும் உரிய மாட்சியோடு வரும்போது வெட்கப்படுவார். இங்கு நிற்பவர்களுள் சிலர் இறையாட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உம்மை புகழ்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூலை மாதம் ரொம்ப நல்ல சிறப்பான மாதமாக பார்க்குறேன். ஏன் சேசபக்காரங்க நாங்கள் முதல் ஜெஸ்வீட் போப்போட ஞாசியார் திருவிழாவை கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுனாலயா இருக்கலாம் ஒருவேளை.
அதோட இந்த மாதம் முழுவதும் பாருங்க, நல்ல நல்ல புனிதர்களுடைய திருவிழாவெல்லாம் வந்திருக்கு. ஜூலை மாதம் 3ஆம் தேதி நம்ம இந்திய நாட்டுக்கே வந்த அப்போஸ்தலர் தோமையாருடைய திருவிழா பாருங்க. அப்புறம் அதை அடுத்து 16ஆம் தேதி கார்மேல் அன்னையினுடைய திருவிழா. அதை தொடர்ந்து பாருங்க 22ஆம் தேதி மதலேன் மரியாளுடைய திருவிழா. அடுத்து 25ஆம் தேதி நம்மளுடைய யாகப்பருடைய திருவிழா. 26ஆம் தேதி மரியாளுடைய பெற்றோர்கள் சோக்கின் அன்னம்மாளுடைய திருவிழா. அன்றைக்கு நம்ம கொடியேற்ற திருவிழா வேற வச்சுருந்தோம். 29ஆம் தேதி மார்த்தாளுடைய திருவிழா. இன்றைக்கு புனித இஞ்ஞாசியாருடைய திருவிழா. இந்த புனிதர்களை நான் ரெண்டு பேரை மட்டும் கொஞ்சம் எங்கள் இஞ்ஞாசியாரோட இணைத்து உங்களுக்கு ஒரு ஆன்மீக கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்க யாருன்னா மதலேன் மரியாளும் மார்த்தாவும். மதலேன் மரியாள் பாருங்க, ஆண்டவர் இயேசுவினுடைய காலடியிலே அமர்ந்து இறைவார்த்தையை பக்தியோடு கேட்கிற ஒரு பக்தி பெண்ணாக இருக்கிறார்கள். மார்த்தா பாருங்க, அவருடைய சகோதரி, பல்வேறு பணிகளை செய்கின்ற நல்ல பணிப்பெண்ணாக இருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய ஆன்மீகமே இதுதான். பக்தியும் இருக்கணும், பணியும் இருக்கணும். அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றிய இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகமும் அதுதான். பக்தியும் இருக்கணும், பணியும் இருக்கணும். இட்ஸ் எ கண்டெம்ப்ளேட்டிவ் இன் ஆக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்லுவோம். இதுதான் கத்தோலிக்க விசுவாசமாகவும் நான் பார்க்குறேன். நம்மை விட்டு பிரிந்து போன சகோதரர்கள், சிஎஸ்ஐயோ அல்லது பெந்தகாஸ்தோ அல்லது அசம்பிளி ஆஃப் காடோ லூத்தரனோ எந்த சபையாக இருந்தாலுமே அவங்களுக்கு பாருங்கள், வாக்கு போதும், வார்த்தை போதும், பைபிள் போதும், வழிபாடு போதும், ஆராதனை போதும், அபிஷேகம் போதும், இப்படின்னே அவங்களுடைய ஒரு போக்கு அதிகமாக அழுத்தம் பெறுவதை பார்ப்போம். அவங்களுடைய கூட்டங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். அபிஷேக கூட்டம், ஆராதனை கூட்டம், எழுப்புதல் கூட்டம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பக்கமாகவே அந்த அழுத்தம் இருப்பதை நம்ம பார்க்குறோம். ஜெபமே ஜெயம் என்பது அவங்களுடைய ஒரு போக்கு. ஆனால் கத்தோலிக்க விசுவாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கும் வாக்கு வேணும், வார்த்தை வேணும், பைபிள் வேணும், வழிபாடு வேணும். அதோடு சேர்ந்த வாழ்வாதார செயல்பாடும் வேண்டும், பணி வாழ்வும் வேண்டும். அதனால தான் நாம் சொல்லுவோம் கத்தோலிக்க ஆன்மீகத்தில் நமக்கு ஜெபமே ஜெயம் மட்டுமல்ல, ஜெப செயலே ஜெயம். ஜெப செயலே ஜெயம். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பது ஆண்டவர் இயேசு பெருமானுடைய வார்த்தை. செய்கின்றவர்கள் இந்த 7 கடல் துறையுடன் எல்லாருக்கும் ஏக அடைக்கல தாயாக இன்றைக்கு இன்முகம் காட்டி எழுந்தருளி அன்போடு இங்கு ஆட்சி புரிகின்ற இந்த திருமந்திர நகர் திவ்ய சந்த மரிய டஸ்நெவிஸ் மாதா பேராலயம் எழுப்பப்பட்டு இன்றோடு 300 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் நாம் நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்தை இந்த பார்வையிலே கொஞ்சம் நாம் இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நற்செய்தியிலே கேட்டோம் பாருங்கள், ஆண்டவர் இயேசு ஜெபித்து கொண்டு இருக்கிற பொழுது வேண்டுவார். அந்த ஜெபம் முடிந்த உடனே தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு அவர் இறங்கி வந்து சமதளத்திலே மக்களோடு மக்களாக நாள்தோறும் அவர் வீதியாக சென்று அவருடைய நோய்களையும் அவருடைய பிடித்திருந்த பேய்களையும் அவர் குணப்படுத்துவதெல்லாம் பார்க்குறோம். ஒரு பக்கம் பக்தியும் பணியும் சேர்ந்த ஒரு ஆன்மீகத்தை நாம் பார்க்குறோம். இந்த 300 ஆண்டு கால நிறைவு விழாவிலே நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். நல்ல நல்ல திருப்பலியெல்லாம் இந்த நாட்களிலே நாம் பார்க்குறோம். முதியோர்களுக்கான திருப்பலி, நேற்று பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான திருப்பலி, இனி மீன்பிடி உப்புத்தள தொழிலாளர்களுக்கான திருப்பலி வர இருக்கிறது. ஒடுக்கப்பட்டோர் உரிமை வாழ்வுக்கான திருப்பலி இருக்கிறது. இளையோருக்கான திருப்பலி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 6 திருப்பலி 7 திருப்பலி கணக்கில் நாம் பார்த்தால் இந்த 10 நாட்களுமே ஏறக்குறைய 60-70 திருப்பலிகள் நமக்கு இங்கு அருமையாக அன்னையினுடைய சன்னிதானத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதோடு சேர்ந்த நிலையிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா என்கிறதை நான் கொஞ்சம் உங்களுடைய மனசிலே வைக்க விரும்புகிறேன். 300 ஆண்டு நிறைவு விழா என்பது 300 மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு நம்மால் இயன்றவரை ஒரு உபகரணங்களை இன்றைக்கு நாம் செய்திருக்கலாம் என்பது ஒரு யோசனை. 300 இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி பாசறையை, எழுச்சி பாசறையை நாம் உருவாக்க வேண்டும். 300 மாணவர்களுக்கான ஒரு சிறப்பு பணிமய மாதாவினுடைய கல்வி ஊக்கத்தொகையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 300 பெண்கள் திருமணம் ஆக முடியாமல் வாழாவெட்டியாக இருக்கின்ற
10 லட்சம் கொடுத்தோ அல்லது 10-50 பவுன் போட்டோ கட்டி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்ற பெண்களெல்லாம் இந்த ஆண்டு 300வது ஆண்டு தங்கத்தேர் எடுத்து கொண்டாடுகின்ற ஆண்டு நம்மளுடைய பணி என்பது இந்த நிலையிலே அமைய வேண்டும். ஏதோ பொருளாதார உதவி மட்டும் இல்லை, நான் சொன்னது போல ஒரு சமூக விழிப்புணர்வு நம்மளுடைய இளைஞர்களுக்கும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையெல்லாம் இந்த வழிபாடோடு கூடிய வாழ்வாதார செயல்பாடாக அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அன்னை மரியாளை பற்றி வேளாங்கண்ணி மாதா கோவிலே பார்க்கிறோம். மரியல் நிறுவனம், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேரியாலஜி என்பதே வந்திருக்கிறது. ஸோ அந்த வகையில் ஒரு ஆராய்ச்சி பூர்வமான இறையல் பூர்வமான கருத்துக்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் கூட நம்மளுடைய பனிமய மாதா ஆலயத்துடைய வளாகத்திலே நாம் நினைத்து பார்க்கலாம். பாருங்களேன், இந்த பணிவாழ்வையும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நாம் இந்த பக்தி வாழ்வோடு இணைத்து செல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதைத்தான் புனித இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகம் இன்றைக்கு அதிகமாக வலியுறுத்துவதாக பார்க்கிறேன். 300 ஆண்டுகள் இந்த ஆலயம் நிறுவப்பட்டு முடிவடைகிறது. ஒரு ஆண்டுக்கு நம்முடைய திருவிழாவில் ஒரு மாதிரி 1 லட்சம் ரூபாய் நாம் கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தா கூட நான் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி கையில் நமக்கு ஒரு 300 கோடி 3 கோடி ஒரு பொருளாதார ஸ்திரம் இன்னைக்கு இருக்க வேண்டும். இந்த செயல்பாடுகளை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்கு செய்வதற்கு நாம் தான் அதெல்லாம் யோசித்து பார்க்கணும். முடிகிறதா அந்த ஒரு பொருளாதார ஸ்திரம்? பொருளாதார ஸ்திரம் நல்லா இருக்குது. பொருளாதார ஸ்திரம் பனிமய மாதாவுக்கென்ற இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொருளாதார ஸ்திரம் இருக்கிறதா? இல்லை இன்றைக்கு கூட ஒரு திருவிழா நடத்தணும் அல்லது ஒரு மாதிரி ஒரு ஆராதனை விழா நடத்தணும் அல்லது மாதிரி ஒரு கட்டடம் போடணும் அப்படின்னா கூட போய் எல்லாத்தையுமே கையேந்த வேண்டிய ஒரு நிலை. கொடுங்க, நீங்கள் இந்த இதை பார்த்துக்கங்க, நீங்கள் இந்த அந்த பந்தல் செலவை பார்த்துக்கங்க, நீங்கள் இந்த லைட்டை பார்த்துக்கங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பொருளாதார ஸ்திரம் என்று நான் இப்போ சொல்லுவது இந்த மாதிரியான இயேசுவினுடைய பார்வையிலே ஏழை எளியோர் ஒடுக்கப்பட்டோருக்கான அந்த ஒரு வாழ்வாதார செயல்பாட்டிலே உதவி புரிகிற வகையிலே கத்தோலிக்க திருச்சபை இருக்க வேண்டும். அதனால தான் நம்மகிட்ட பாருங்கள் நிறைய பள்ளிகள், கல்லூரிகள், கருணை இல்லங்கள், அனாதை மடங்கள், ஆஸ்பத்திரிகள் நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம போயிட்டு ஆராதனை கூட்டமும் அபிஷேக கூட்டமும் எழுப்புதல் கூட்டமும் நம்ம நடத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். கத்தோலிக்க விசுவாசனுடைய தனித்துவமே அதுதான். நம்ம பக்தியான மக்கள், அதே நேரத்தில் பணி செய்கின்ற மக்கள். இன்னைக்கு அன்னை தெரசா இந்த இந்திய தேசத்துக்கே அவர்கள் கிறிஸ்தவ மதம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு இலக்கணமாக இருந்தாங்க. இதனால அவங்க நல்ல பக்திமான். அவங்களோட நான் ஒரு பூசையே கூட ஒப்பு கொடுத்துருக்கிறேன் அவங்க உயிரோடு இருக்கும்போது. ஆனால் அவங்களுடைய பணி வாழ்வினால தான் இந்த இந்திய தேசமே அவங்கள அந்த அளவுக்கு உயர்த்தியது. நோபல் பரிசே கொடுத்து உயர்த்தினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதனால் அந்த ஒரு பணி வாழ்வினால இயேசு பெருமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் வாழ்வாக்கியவர்கள். சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள். செய்வோமா? அதற்கான ஒரு வரங்களையும் வளங்களையும் ஆண்டவர் தாமே நமக்கு அருள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். எழுந்து நின்று நம் இறைவனிடம் எல்லா மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எடுத்துச் சொல்லுவோம். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, இன்று சேசு சபையின் நிறுவனராம் புனித இஞ்ஞாசியாரின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கிடவும் எம் பள்ளி மாணவர்களை வழிநடத்தும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், குருக்கள் அவர்களது பணியில் சிறந்து விளங்கிடவும் தூய பனிமய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்து வழிநடத்தும் இறைவா, இன்றைய இளைஞர்கள் மத்தியில் தேவ அழைத்தல் பெருகிடவும் இன்றைய குருக்கள் அவர்களுக்கு முன்னோடியாகவும் அவர்கள் தமது அர்ப்பணிப்பு வாழ்வை சிறந்த முறையில் செதுக்கிட தூய பனிமய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியும் சமாதானமும் நல்கும் இறைவா, எம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடனும் செயல்படவும் எம் மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள் அவர்கள் கடமையை நல்ல முறையில் செய்திடவும் தூய பனிமேனை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆதியில் நிலங்களையும் சமுத்திரத்தையும் படைத்து அதனை நல்லதென கண்ட இறைவா, எம் நாட்டில் விவசாயம் செய்யும் மக்கள் விவசாயத்தில் செலுத்திடவும் கடல் வளம் பெருகிடவும் அதில் தொழில் புரிவோர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழவும் தூய பனிமய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்னும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம்.
எங்களெல்லாம் நேசிக்கின்ற அன்பு தந்தையை இறைவா, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் புனித சவேரியார் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து உம்மிடம் எடுத்துச் சொன்ன இந்த மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் ஒரு திருப்பாத்திர வைத்திருக்கின்றோம். இன்னும் எங்களது உள்ளத்திலே உறைந்து கிடக்கின்ற எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தையும் சேர்த்து திருப்பாத்திரை வைக்கின்றோம். எங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நன்கு அறிந்தீர். அவற்றையெல்லாம் எங்களுக்கு நிறைவாக வழங்கி எங்கள் வாழ்வையெல்லாம் வளம் பெறச் செய்ய வேண்டும் என்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். ஆண்டவரை அனைத்தும் இறைவாமை போற்றுகின்றோம். ஏனெனும் அருட்பெருக்கிறது நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அப்பத்தையும் ரசத்தையும் உமக்கே காணிக்கை ஆக்குகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாகும் பானமாகும் மாறுவனவாக வாழ்த்த பெறுவாராக. அன்பார்ந்தவரை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியானது எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாகி இது பலியிலே பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையே மறுத்து அனைத்தையும் உமது திருப்பெயரின் மகிமைக்காக செய்து உண்மையிலேயே புனிதமடைய எங்களுக்கு அருள் புரிவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்முடைய திருச்சபை புனித லொயோலா இஞ்ஞாசியாருடைய திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் போது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவிழமானி. ஆகவே தூதரணிகளோடு புனிதரின் பெருந்தொருளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. வானகத் தந்தையரின் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. இயேசு தாம் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரோடு பகிர்ந்து கொண்டு அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் திராட்சை ரசம் இருந்த கிண்ணத்தை கையிலெடுத்து எல்லாம் வல்ல தந்தையாகி உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடரோடு பகிர்ந்து கொண்டு அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்றர்த்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது விசுவாசத்தின் மறைப்பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஒளியம் பெரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் பரவிருக்கும் திருச்சபையை
சிறப்பாங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர், துறவிய பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தார்களும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. இறைவன் நமது வானக தந்தை, நாம் அனைவரும் அவருடைய அன்பு பிள்ளைகின்ற முறையிலே இயேசு கற்றுக் கொடுத்தவாறு இறைத்தை நோக்கி அனைவரும் உருக்கமாக ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிறீர்கள், உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை. ஆண்டவரே, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். சமாதானத்திற்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய அப்போஸ்தலர் கண்டு மொழிந்தீரே. எங்களது குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் எங்களது எளிமையான விசுவாசத்தையும் நம்பிக்கையுமே கண்முன் வைத்து நாங்கள் விரும்பி வேண்டுகின்ற எங்களுக்கு தேவையான நீர் ஒருவர் ஒட்டுமே வழங்கக்கூடிய அதே ஒற்றுமையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைவாழ்வையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள திருளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்களோடு இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானத்தை ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. புனித லோயோலா இஞ்ஞாசியாரை போல அற்புதமான புனிதர்களை எல்லாம் நமக்கு வழங்கி வாழ்வழித்து பராமரித்து வரும் அரை இறைவன் இயேசு
இந்த அப்பத்தின் வழியாக தம்மை உணவாக தருகின்றார். அவருடைய திருவிருந்திலே பங்கு கொள்ளும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். பெறும்போது
As I was saying in my homily, I would like to see a few IAS, IFS, IRS range, first grade educationists from our community. 300 years of celebration should bring from our Catholic community that higher level of education. That is the wish that today I would like to once again remind you, friends here, people here. And taking this opportunity, I would like to thank our rector and parish priest, Father William Sundanam, for having given us this chance to celebrate our Founder Father's feast here in Our Lady's Church. And I also thank the people who have joined us for this Mass. Now after this Mass, I request all our teachers and our old retired teachers, alumni people, to come over to St. Xavier School campus and have a good breakfast dinner with us. Thank you. மண்ணுலகில் தீயை மூட்டவே வந்தேன், இப்போது அது பற்றி எரிய வேண்டும் என்று எவ்வளவோ விரும்புகிறேன் என்கிறார் ஆண்டவர். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியை நாம் நிறைவு செய்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித லோயோலா இஞ்ஞாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை எல்லாம் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்திலே கொண்டு வந்து உம்முடைய திருப்பாதத்திலே வைத்து ஜெபிக்க வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புனித செவேரியார் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் இதுகாரும் நீர் அவர்களுக்கு ஆற்றிய அனைத்து நன்மைகளுக்காகவும் நல்ல உடல் நலத்திற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புகழ்ச்சி பள்ளியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் சென்று வாழுங்கள். இயேசு நம்மோடு. மாணவர்கள் ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளியில் உங்களுக்கு இனிப்பு வழங்கப்படும். எனவே கலைந்து செல்கின்ற பொழுது முறையான விதத்தில் ஆசிரியருடைய கண்காணிப்பிலே செல்ல வேண்டும்.